சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, என்னுடைய குழந்தைக்கு 7 வயசு ஆகுது. திருமணமாகி 8 வருஷம் ஆகுது. ஆனா இதுவரைக்கும் என்னுடைய குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாது. ஆனா அவர் ஒரே ஊர்ல முன்னாடி தெருவில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி சொல்லிக்கிட்டு என் குழந்தைக்கான எதிர்காலம் என்ன ஆகிறது, தந்தைகிட்ட இருந்து அது கிடைக்கக்கூடிய அன்பும் பாசமும் ஆதரவும் பண உதவியும் கிடைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. ஏன் அவங்க அப்பா அந்த குழந்தைய புறக்கணிக்கிறாரு, என்ன நடந்தது அவங்க வாழ்க்கையில பார்க்கலாம். உங்க பேர் என்ன? ரேவதி மேடம். என்னாச்சு? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்னாச்சு? 2005 கல்யாணம் ஆச்சு மேடம் எனக்கு. என்னம்மா பேர் என்ன? ரேவதியா? ரேவதி. எங்க இருந்து வரீங்க ரேவதி? குன்றத்தூர். சரிம்மா. 2005 கல்யாணம் ஆச்சு மேடம் எனக்கு. இப்ப அந்த எங்க ஹஸ்பண்ட் வேற ஒரு பொம்பளை கூட தொடர்பு வச்சுக்கின்னு சரி அவ கூட இப்ப வாழற மேடம். இன்னும் எதுன்னு அந்த குழந்தை 1 வயசுல நான் வந்தேன் மேடம். எங்க வீட்டுல, இங்க அம்மா வீட்டுல தான் இருக்கேன் மேடம். நான் 7 வருஷமா அம்மா வீட்டுல தான் இருக்கேன். எப்ப கல்யாணம் ஆச்சு? 2005 மேடம். 2005 கல்யாணம் ஆச்சு. ஆமா மேடம். 2000 அப்ப இருந்தே அம்மா வீட்டுல தான் இருக்கீங்க 7 வருஷமா? ஆமா மேடம். 1 வருஷம் கூட வாழ. என்ன வேலை பார்த்தாரு? ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல்ல இதுவா இருக்காரு, வார்ட் பாயா இருக்காரு. இன்னும் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு? அங்கதான் மேடம் இருக்காரு. அங்கதான். கல்யாணத்துக்கும் அதே வேலை தான் பார்த்தாரு. அதேதான். என்ன சம்பளம் இருக்கு? அது எனக்கு தெரியாது மேடம். அவங்க அம்மா கிட்ட தான் கொடுப்பாரு அவரு. சரி. அதான் ஃபேமிலியா இருந்தீங்களா இல்ல எப்படி? அங்கேயே தங்கச்சி பக்கத்து வீடு இருக்காங்க. பக்கத்துலயே அவங்களுக்கு இடம் இருக்கிறதால தங்கச்சி அங்க ஊர்ல ஆந்திரால இருந்து வாழாத அவங்க அம்மா வீட்டுன்னு வந்து இங்கேயே பக்கத்துலயே பொண்ணு வச்சுன்னு இருந்தாங்க. எனக்கும் ஒரு பக்கத்துல ஒரு கொட்டா மாதிரி கட்டி கொடுத்தாங்க. கல்யாணம் ஆன புதுசுல நான் அம்மா வீட்லயே தான் இருந்தேன். அம்மா வீடு எங்க உங்களுக்கு? குன்றத்தூர்லயே தான் மேடம். குன்றத்தூர்ல. கல்யாணம் வந்து பண்ணாங்க. அப்பா என்ன பண்றாங்க? அப்பா இல்ல மேடம். என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க? அப்பா ஹைகோர்ட்ல வேலை செஞ்சாங்க. ஹைகோர்ட்ல வேலை செஞ்சாரு. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 3 பேர். ஒரு அண்ணன், 2 தம்பி. 2 தம்பி, ஒரே பொண்ணு. ஆமாங்க மேடம். அதனால அம்மாவே பாத்துக்கிறாங்க. அம்மா அப்பா இறந்துட்டாரு. அது அம்மா கொடுத்தாங்க அந்த வேலை. அதனால அம்மா போனாங்க மேடம். சிட்டி சிவில் கோர்ட்ல வேலை செஞ்சிருந்தாங்க. அப்போ நான் வீட்டுல இருந்தேன் மேடம். இவங்க வந்து நகை கடையில நாங்க நகை வாங்க போகும்போது வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. எந்த நகை கடைக்கு போனீங்க? குன்றத்தூர்ல. உங்க உள்ள லோக்கல்ல ஒரு கடைக்கு போனப்போ வந்து வீட்டுக்காரருக்கு உங்களை பிடிச்சு போச்சா இல்ல உங்க வீட்டுக்காரர் வந்து கேட்டாங்க? அவரும் அவங்க அம்மா வந்திருந்தாங்க மேடம் நகை கடைக்கு. அப்ப வந்து என்ன பாத்துட்டு இந்த எங்க பொண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அண்ணன் எல்லாம் இருக்காங்க, நாங்க சொந்தக்காரெல்லாம் கேட்டுதான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க மேடம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எங்க வீட்டுக்காரோட அம்மா வந்து வேற தெலுங்கு அவங்க பேசுறவங்க. அவங்க அப்பா வந்து எங்களோட இது முதலியார் மேடம். அவங்க லவ் மேரேஜ். அதெல்லாம் நாங்க யாரையும் கேட்காத கொடுக்க மாட்டோம்னு அம்மா சொன்னாங்க மேடம். அப்புறம் வந்து எங்க மாமா வீட்டுல வந்து கேட்டாங்க. அவங்களும் குன்றத்தூர்ல தான் இருக்காங்க. அவங்க மாமா வீட்டுல வந்து கேட்டு இது மாதிரி பொண்ணு கேக்குறாங்க அண்ணா அப்படின்னா, இல்லம்மா இல்ல அவங்க கேஸ்ட் வேற, நம்ம வேற இதுவா இருக்கிறோம், அவசரப்படாதமான்னு எங்க அம்மாவை கேட்டாங்க. அப்படின்னா 10,000 நகை கேட்டாங்க மேடம். பைக் கேட்டாங்க. நாங்க லவ் பண்ணி பொண்ணு வேணும்னு கேட்டுட்டு என்ன போடு பிரச்சனை இருக்கு, என்ன போடுவீங்கன்னு கேட்டாங்க. இப்ப எங்க அம்மா சொன்னாங்க, நான் இப்பதான் போயிருக்கேன் வேலைக்கு, எங்க தம்பிங்கெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க மேடம், இப்ப எனக்கு எதுவும் லோன்லாம் சாங்ஷன் ஆகாது, கொஞ்ச நாள் பார்த்து போறேன் சரின்னு சொன்னாங்க மேடம். 2002 எனக்கு பண்ணாங்க நிச்சயதார்த்தம். எங்க தாய் மாமா வீட்டுல பண்ணாங்க மேடம்.
பண்ணிட்டு 6 மாசம் மேரேஜுக்கு இது பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் போய் கேட்க போனாங்க அம்மா, என்னங்க நீங்க 6 மாசம் ஆகுது, என்ன எது நீங்க சொல்லலையே, கல்யாணத்துக்கு நாங்க ரெடி பண்ணோன்னா இது மாதிரி என் பேரன் வந்து நீங்க நகை போடல, பைக்கு கேட்டாங்க, நீங்க தரமாட்டேன்னு இப்ப சொல்லிட்டீங்க, அப்படி இப்படின்னு உங்க பொண்ணை வந்து யாரோ உங்க பொண்ணை கட்டிக்கினா எங்களை வந்து யாருன்னா அடிச்சு மிரட்டுவாங்க, மிரட்டினா மாதிரி யாரோ வந்து அந்த பொண்ணை கட்டிக்கினா நான் உங்களை வந்து இது பண்ணிடுவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்களா அவங்க பாட்டி. அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா எங்க மாமா கிட்ட வந்து சொன்னாங்க, இது மாதிரி சொல்றாங்க எப்படின்னு. கட்சியில பார்த்தா எங்க வீட்டுக்காரு ஓடி போயிட்டாரு மேடம். அத மறைச்சு இப்படி போய் சொன்னாங்களா? ஓடி போயிட்டாரு. எதுக்கு இப்படி உங்களுக்கு விருப்பப்பட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு எதுக்குன்னு தெரியல மேடம். என்ன வேலை பார்த்து அப்பவும் ராமச்சந்திரால தான் இருந்தாரு. அப்பவும் அங்கேதான் மேடம். அவங்க அம்மா அவங்க மாமா இவர் எல்லாமே ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல்ல தான் மேடம் வேலை செய்யறாங்க. ஓடி போயிட்டாரு. என்ன சம்பளமும் தெரியாது உங்களுக்கு? தெரியாது, இதுவரையும் எனக்கு தெரியாது மேடம். அவங்க அம்மா தான் வாங்கினதா பிரச்சனையே எனக்கு. அதாலதான் எனக்கு மனைவின்னு என் கையில கொடுத்தாதானே மேடம் நான் குடும்பம் பண்ண முடியும். அம்மா கிட்ட வந்து கொடுத்துட்டு எனக்கு சாப்பாடுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாரு அவரு. அந்த மாதிரி இருந்தீங்களா? சாப்பாடு அங்கேயே ஒன்னா பண்ணி சாப்பிட்டீங்களா எப்படி? இப்போ அம்மா மாமியாரே பாத்துக்குவாங்களா எப்படி? அதுக்கப்புறம் மேடம் 2002 நிச்சயதார்த்தாய் நின்னு போச்சு மேடம். இவர் ஓடி போயிட்டாரு மேடம். இவர் என்ன ஏது காரணமே கேட்காது ஓடி போயிட்டாருன்னா வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் இல்லையா? நான் அதோட இருந்து நிறுத்திட்டு என்ன யார் மேடம் கட்டி ஊரெல்லாம் தெரிஞ்சிடுச்சு மேடம். நிச்சயதாம்பலம் பண்ணி இது மாதிரி பண்ணிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், எனக்கு வேணாமா, எனக்கு இந்த மாதிரி அசிங்கம் பண்ணிட்டு போயிட்டு. லவ் பண்ணிட்டீங்க? நாங்க லவ் பண்ணல. அவரே வந்து கேட்டாரு. எனக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது மேடம். எங்க அக்கா பெரியம்மா பொண்ணு ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்க மின்சில அவங்க மூத்தார் புள்ள தான் என்ன கேட்டது. இப்போ நான் பேசுறது கூட கிடையாது அவர்கிட்ட. அவங்களா கேட்டது சரி கொடுங்க, எங்களுக்கு வயசு வேறையா அவரு. எங்க அம்மாவுக்கு சித்தப்பா பிள்ளைக்கு இது மாமா பிள்ளை எனக்கு. அதால வந்து கேட்டாங்க, சரி கொடுங்க. எங்க அப்பயே கேட்டாங்களா, வயசு 1 2 அதிகமா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே நீங்க மூத்தவங்களா? அவரோட ஒரு வயசு தான் மேடம். எனக்கு 31 வயசு ஆகுது, 32 வயசு ஆகுது. அவருக்கு 32. அப்பயே சொன்னாங்க பரவாயில்லன்னு எல்லாமே ஒத்துக்கணும் மேடம் பண்ணிட்டு. அப்ப நான் நல்லா அழகா இருப்பேன் மேடம். இப்பதான் இந்த டென்ஷன்ல தான் மேடம் நான் இப்படி போட்டா கூட பாருங்க மேடம், நீங்க எப்படி இருக்கிற நல்லா அழகா இருக்கீங்க. குழந்தை நுறுங்கி நான் இந்த மாதிரி ஆயிட்டேன் மேடம். நான் அசிங்கமா 7 வருஷமா இப்ப நல்லா இல்லைன்னு தொட்டு தானே இன்னொரு பொண்ணு கூட போய் தொடர்பு வச்சுன்னு இருக்கேன். யார் சொன்னா? ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த எண்ணத்தை எடுங்க. என்ன நல்லா இல்ல உங்களுக்கு? நல்லா இல்ல நீங்களா நினைச்சுக்கிட்டீங்க. இப்ப நான் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? எங்க அம்மா தினக்கும் அழுகுறாங்க, என் பொண்ணு எவ்வளவு அப்ப நான் நல்லா அழகா இருந்து தொட்டு தானே வந்து கேட்டீங்க நிச்சயதார்த்தத்துக்கு எனக்கு பண்ணி. இப்ப நல்லா முடியெல்லாம் கூட நிறைய இருக்கும் மேடம். எனக்கு அவ்வளவு அழகா வயசானா எல்லாத்துக்கும் குறைஞ்சிருமா? அது மாதிரி இருந்த எல்லாத்துக்குமே வயசானா என்ன காரணத்துக்கு என்ன வந்து பண்ணிட்டு நீ போன சொல்லுங்க பாக்கலாம். அப்புறம் ஒரு ஓடி போயிடுவேன். அங்க என்ன சொன்னாங்க எங்க மாமாங்கன்னு, இங்க ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. அங்க ஓடி போன அந்த 3 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாரா? வரதட்சணை போடுமோன்னு கொடுத்தோம் மேடம் ஸ்டேஷன்ல. கொடுத்து இவரு போய் இவர் வீட்டுல தேடின்னு போனா இவர் ஆள் இல்ல, அவங்க தங்கச்சி இருந்தாங்கன்னு இட்டுன்னு வந்துட்டாங்க. இட்டுன்னு வந்து போட்டோன்னா இவர் எங்கிருந்தோ வந்தார் மேடம். புடிச்சுன்னு வந்துட்டாங்க. புடிச்சுன்னு வந்து அந்த போலீஸ் என்ன பண்ணார், போட்டாவை பார்த்துட்டு நிச்சயதார்த்த போட்டாவை பார்த்துட்டு அடிச்சாரு. இந்த பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணிட்டேடா, இந்த பொண்ணை யார் கட்டிப்பாங்க அப்படின்னு கேட்டாரு மேடம். அதுக்கு வாயே திறக்கல. அப்புறம் அங்க லேடிஸ் போலீஸ் ஒருத்தர் ரேவதின்னு இருந்தாங்க. இனிமேல் இவர் வந்து அவங்க ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டாருன்னு சொன்னாங்க மேடம். தொடர்பு வச்சுக்கின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க தங்கச்சி இருக்காங்க பாருங்க, அவங்க தங்கச்சிக்கு நாத்தனாரு. அது வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா, யாரோ ஒரு வயசானவருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பொம்பளை வந்து வாழாத அவங்க அம்மா வீட்டுல இருந்து இங்கே ஓடியாந்துச்சு. யார் வீட்டுக்கு? அண்ணா வீட்டுக்கு. நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு பிடிக்கலன்னு. அந்த பொம்பளைக்கு இவருக்கு தொடர்பு ஒரே வீட்டுல இருக்க தொடர்பு இருந்ததான்னு தெரியல மேடம். நீங்க லவ் பண்ணியிருந்தா என்ன எதுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணணும் சொல்லுங்க மேடம். நீங்க ஓடி போறது தெரியும் அந்த மேட்டர். அப்புறம் அவர் அந்த பொண்ணோட ஓடி போன மேட்டர் எப்ப உங்களுக்கு தெரியும்? அதை நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு சொன்ன உடனே ஓடி போயிட்டாரு. ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணாங்க மேடம். ஆனா அவருக்கு அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆன பொண்ணு பேரு மேடம். டைவர்ஸும் பண்ணல, ஒண்ணுமே பண்ண. சித்தி முறை மேடம் அந்த பொண்ணு. என்ன முறை இருக்கட்டும், அவங்க 2 பேரும் காதலிச்சு ஓடி போயிட்டாங்க. இல்லீங்களா? அவரு இல்லையாமே, அவருக்கு விருப்பம் கிடையாது. அவருக்கு விருப்பம் கிடையாது. யார் சொன்னா விருப்பம்? அவருக்கு விருப்பம் இல்லாம அந்த பொண்ணே பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆண் மாம்பளைய கூட்டிட்டு இல்ல மேடம். அப்ப நிச்சயதார்த்தம் பண்ணும்போது அந்த பொண்ணு இல்லையா? அப்ப இவர் லவ் பண்ணியிருந்தா இவர் ஏன் மேடம் என்ன வந்து கேட்கணும் சொல்லுங்க? என்ன நடந்துருச்சு. சரி மேடம். அப்ப வந்து ஒரு வேளை இந்த மாதிரி எண்ணம் இல்லாம இருந்திருக்கலாம். பட் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே விட்டுட்டு ஓடுறாரு, வேற ஒரு பொண்ணோட ஓடி இருக்காரு. நீங்க அலர்ட் ஆயிருக்க வேண்டாம்? ஓடி போனது எங்களுக்கு தெரியாது மேடம். ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ண உடனே. ஆனா நாங்க அந்த பொண்ணையும் ஸ்டேஷன்ல பாக்கல. இவரதான் இட்டுன்னு வந்தாங்க. இவரையும் அவங்க அம்மா வீட்டுன்னு வந்து என்ன கேட்டாங்க அந்த போலீஸ். அவங்க ரேவதி மேடம் தான் அவங்க பேர் மேடம். என்னம்மா பண்ண போற, இட்டுன்னு வந்துட்டோம், என்ன அவரை கட்டிக்க போறியா? எனக்கு வேணாம் மேடம் எனக்கு அப்படின்னா அவர் என்ன பண்ணாங்க, தண்டனை ஒரு வாரம் எங்க புழலி எதிரே போட்டாங்க மேடம் அவரை. அதுக்கப்புறம் சரி நாங்க அந்த இது கம்முன்னு விட்டுட்டோம் மேடம். கொடுத்துட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு நான் கல்யாணம் பண்ணிப்பேன், பண்ணிக்காது போவேன் மேடம். 2 வருஷம் பொறுத்து. அது இவங்க விருப்பம் கிடையாது, அது எங்க இஷ்டம். எனக்கு இந்த மாதிரி 4 பேர் அதுக்கு அசிங்கம் பண்ண எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லாத இருந்த மேடம். அப்படியே நான் இருந்துட்டேன். திருப்பி இவங்க 2005 என்ன பண்ணிருக்காங்க, நாங்க ரிப்போர்ட் பண்ண பாருங்க, அந்த கேஸ் எதனா வந்துச்சா என்னன்னு தெரியல. அப்ப அந்த போலீஸ்காரு கேஸ் கொடுத்துமா, அப்ப எங்களை தானே மேடம் வந்து கூப்பிடணும். அவங்களுக்கு தெரிஞ்சவரான் அவரு.
அந்த தெலுங்குக்காரர், அவர் பெருமாள்னு ஒரு போலீஸ் இருக்காரு மேடம். அவர் வந்து கொஞ்சம் பைசாலாம் அவங்க கொடுத்தா அவங்க பக்கம் பேசுறவர். அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வீட்டுல போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணை நீங்க கட்டிக்குங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து, இல்லை உங்க பையன் 7 வருஷம் உள்ள போயிடுவான்னு சொல்லியிருக்காருன்னு தெரியல மேடம். அதோட அவங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களும் அந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க. ஆனா இவர் அந்த பொண்ணு கூட வாழ்ந்தாரா வாழலையான்னு எனக்கு தெரியாது மேடம். திருப்பி 2005 வந்து திருப்பி ஆரம்பிச்சாங்க மேடம். யார் மூலியமோ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு கொடுக்கல. எங்க அம்மா நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு எப்போ விருப்பப்படுமோ நான் பண்ணிக்கிறேம்மான்னு. அதெல்லாம் எங்க வீட்டுல யாரும் வேற கல்யாணம் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணல? இல்ல தொல்லை. எங்க அம்மா இப்ப கேட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, 2 வரன் வந்தது மேடம். அங்க பஸ் விட்டு இறங்கினோடனே அவங்க தாத்தா என்ன பண்ணிட்டாரு, எங்க வீட்டுக்காரோட தாத்தா, நாங்க ஏற்கனவே அந்த பொண்ணு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சுக்கிறோம், அந்த பொண்ணை தான் நாங்க கட்டிக்க போறோம், அது என் பேரனோட பொண்டாட்டி தான், வந்துக்கிறவன் என் பொண்டாட்டி கிடையாது, அவ பொண்டாட்டி, அவ வந்து துட்டுக்கு வரா, அவ வருவா, எப்பனா துட்டு வாங்கி போயிடுவா, லாட்ஜில எல்லாம் சுத்துறவா, இது பண்றவா, என் அண்ணன் பொண்ணு தான் அது, சித்தி முறை எப்படி என் பேரன் கட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரம் இவங்க தடுத்து விட்டாங்க மேடம். அதுவும் எங்களுக்கு சொல்லிட்டாங்க, என்னங்க நீங்க வந்து பார்க்க வந்தீங்களே, இது மாதிரி வரலன்னா இது மாதிரி உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகி போச்சாமே. இல்ல நிச்சயம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணோட உங்களை அப்படியே கைவிட்டுட்டு ஓடி போயிட்டாரு மேடம். அது இல்லாம வேற இடத்துல உங்களை கல்யாணம் பண்றதுக்கு அவங்க விடல. அது 2 இடத்துல இவர் சொல்லுது. அவங்க வந்து என்னங்க நீங்க பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னீங்களே, என்னன்னா இல்லையா மேம், உங்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆகி போச்சாமே, அவங்க முத்துன்றவர் தான் கட்டிக்க போறாராமே, அவங்க தாத்தா எங்க கிட்ட சொன்னாருன்னு சொன்னாங்க மேடம். அதுக்கும் நாங்க சரின்னு கம்முன்னு திருப்பி இவங்களே வந்து பொண்ணு கொடுங்கன்னு கேட்டாங்க. எதுக்கு வந்து கேக்குறீங்க, உங்க பையன் தான் உங்க பேரன் தான் ஓடி போயிட்டான்னு சொன்னா, இல்ல அவனுக்கு கல்யாணம் எல்லாம் நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரே எங்க வீட்டுக்கு வந்தாரு, அவங்க அம்மா வீட்டுக்குன்னு. ரேவதி நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல, அது எனக்கு வந்து தொத்தா முறை வருது, நான் எப்படி பண்ணிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன வந்து மாத்தி எங்க அம்மாவெல்லாம் வந்து கேட்டு நாங்க யாருமே ஒத்துக்கல. எங்க பெரியம்மா பொண்ணுங்க எல்லாரையும் போய் சொந்தக்காரெல்லாம் போய் கேட்டு என்ன பண்ணிக்கினாரு மேடம். திருப்பி என்ன வைத்தீஸ்வரர் கோயில தான் பண்ணாங்க மேடம், பூந்தமல்லியில. இவங்களோட பாட்டி இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க வரையும் தான் மேடம் கல்யாணத்துக்கு வந்தாங்க. மீதி எல்லாம் ஆமா, மீதி எல்லாம் எங்க ஜனங்க. அவங்க தாத்தா ஒண்டி கோயிலுக்கு 1000 ரூபாய் கட்டிட்டு போயிட்டாரு, போட்டால கூட நிக்கல. எங்க அவங்க மாட்டிக்கு போறேன்னு தெரியல, அவரு போயிட்டாரு. ஆனா அந்த ரசீதி எல்லாம் இருக்குது. அப்ப ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு அவரு. பண்ணிட்டாரா என்னன்னு எங்களுக்கு தெரியாது, இது வரைக்கும் தெரியல. அந்த பொம்பளை அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியுமா, அவங்க அம்மா தாத்தாவுக்கு எல்லாம்? யாருக்கு மேடம், அவங்க தாத்தா என்ன சொல்றாரு, அவ பொண்டாட்டி கிடையாது. இப்ப கூட அவங்க தாத்தா என்ன கூப்பிடுறாரு வீட்டுக்கு, நீ வந்து யார் கூட இருக்காரு இப்ப உங்களுக்கு? அந்த பொண்ணு கூட இருக்காரு. ஆமா மேடம். அந்த தாத்தா என்ன சொல்றாரு, எத்தனை குழந்தைங்க இருக்கு? எனக்கு ஒரு பொண்ணு மேடம், 7 வயசு ஆகுது. அவரு அந்த அம்மா கூட இருக்காரு, அந்த லேடிக்கு? அதுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். எங்க பொண்ணு தான் பெருசு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் பையனும் உங்க ஹஸ்பண்டோடதா இல்ல அது மூத்த ஹஸ்பண்டோடதா? அது இவருக்கு பிறந்ததுன்னு சொல்றாங்க மேடம், அது எப்படின்னு தெரியாது. நீங்க அதால இது எனக்கு என் குழந்தை ஒண்ணு. பாத்துருக்கீங்களா நீங்க? அதே ஊர்ல தானே மேடம் சொந்தக்காரங்க. அதனால அதுக்கு பிறகு பாத்தீங்களா உங்க கல்யாணத்துக்கு பிறகு? அங்கேயே இருப்போம் மேடம், பாப்போம் நாங்க, போவா வருவா செய்வா. அவ என்ன சொல்ற, வாழ சொல்லு எங்க கூட வந்து, நாங்க 2 பேரும் வாழறோம். இப்ப யார் கூட இருக்காரு அவரு? அவர் அந்த அவ கூட தான் மேடம் இருக்கா. எங்க மூத்தார் பிள்ளைக்கு தான் மேடம் அந்த பொண்ணை வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டவொடனே அப்புறம் எங்க சித்தி இவங்க போன் பண்ணி எங்களை கேட்டாங்க, இது மாதிரி உங்க மூத்தார் பிள்ளை வீட்டுல பொண்ணு கேக்குறாங்க, நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம்னு சொன்னாங்க மேடம். அதனால நானும் சரி எங்க மூத்தார் பிள்ளை தானே நல்லபடியா வாழட்டுமே சொல்லிட்டு சரி சித்தி அவங்களுக்கா பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன் மேடம். அதுக்கப்புறம் நிச்சயம்னு சொல்லிட்டு இவங்க எங்களுக்கு கூப்பிட்டாங்க. நானும் எங்க வீட்டுக்காரர், அதான் எங்க சொந்தக்காரர் எல்லாரும் வச்சுதான் இந்த பாப்பாக்கு நிச்சயம் பண்ணோம். நிச்சயம் பண்ணிட்டு 6 மந்த்ஸ் கழிச்சு வரைக்கும் அவங்க கல்யாணத்துக்கு டேட்டும் கொடுக்கல, கல்யாணமும் பண்ணவே இல்லை. அப்புறம் தான் எங்களுக்கு 6 மந்த் கழிச்சு இவங்க எங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்க மேடம், இந்த மாதிரிமா கல்யாணத்துக்கு எதுவுமே சொல்லல, கல்யாணமும் பண்ண மாட்டாங்க, நீ போய் கேளு. நான் சொல்லிடுறேன், உங்க மூத்தார் வீட்டுல போய் நீ கேளு சொன்னாங்க. நான் வந்து நானும் எங்க வீட்டுக்காரர் கேட்டோம், சும்மா அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டு இப்ப நீங்க மேரேஜ் பண்ணாத விட்டு வச்சுக்கிறீங்களா, அப்ப அந்த பொண்ணுக்கு முதல்ல இருந்தாலும் வேற எங்கன்னா மேரேஜ் பண்ணி குடுத்துருப்பாங்கல்லன்னு சொன்னேன். இல்ல அது இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, உங்க சித்தி வந்து இப்படி சொன்னாங்கன்னுட்டு இவங்களை என்னமோ வந்து அவங்க கேட்டிருக்காங்க. முதல்ல நகை நட்டுலாம் போடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் நகை நட்டு எல்லாம் போடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க போல இருக்குது. அவங்க வந்து அதை இல்லைன்னு எங்க கிட்ட மறைச்சிட்டாங்க. இவங்க சொல்றாங்க இது மாதிரிலாம் கேட்டாங்க. சரி இப்ப என்னதான் முடிவுன்னு சொல்லிட்டு கேட்டா, நாங்க இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் பண்றோம்னு எங்க கிட்ட சொல்லிட்டாங்க. நாங்களும் ஊருக்கு போயிட்டோம். திடீர் வந்து கேட்டா இவங்க திருப்பி எங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்க, அந்த பையன் ஆளே இல்ல ஊர்லயே. ஆளை நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க அப்ப திருவான்மூர்ல இருந்தோம் மேடம், அங்கதான் இருந்தோம். இவங்க எல்லாம் குன்றத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்களுக்கு எங்களுக்கு எல்லாமே குன்றத்தூர் தான் மேடம், நாங்க மொத்த பேருமே குன்றத்தூர் தான். அவங்க வீட்டுல எத்தனை பசங்க? உங்க அந்த பையனும் இவங்க பையன் தங்கச்சி 2 பசங்க, 2 பேர் தான். அவரு வந்து இறந்துட்டாரு எங்க மூத்தாரு. வசதி இருக்கா அவங்களுக்கு ஓரளவுக்கு? அப்போ நாங்க சொந்த வீட்டுலதான் மேடம் இருந்தோம், எங்களுக்கு சொந்த வீடு தான். அது வித்துதான் எங்க வீட்டுல மாமியார் வீட்டுல எல்லாருக்கும் பாகம் போட்டு கொடுத்தாங்க. நாங்க அவங்களுக்கும் கொடுத்துட்டோம், ஏன்னா அப்பா இல்லைனால 2 பசங்க இருக்குதுன்னு கொடுத்துட்டோம். கொடுத்தா அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா வீட்டோட போய் செட்டில் ஆயிட்டாங்க. அப்ப கொஞ்சம் பசங்க கொஞ்சம் சின்னது. ஆனா அந்த காசு வச்சு இடம் வாங்கின கொண்டு சொன்னாங்க எங்க கிட்ட. இப்ப கேட்டா எதுவுமே இல்ல
அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இடம் இருக்கு மேடம், அப்பா வீட்டுல எங்க மாமியாருக்கு கொடுத்த இப்ப இடத்துல ஏதாவது கொடுக்க வேண்டியது வந்துருமே உங்களுக்குங்கிறதுக்காக அப்படிதாங்க அப்படி சொல்றாங்க. மாமியாருக்கு இடம் இருக்கு மேடம். இப்போ காவேரியில குழந்தை கட்டி இருக்குது இருக்காங்க. மேடம், அந்த இவங்க குழந்தைய இன்னும் தூக்கவே இல்லை மேடம். 1000 பிரச்சனை இருக்கட்டும். என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க படிக்க வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு கான்வென்ட்ல படிக்க வைக்கிறாங்க கான்வென்ட்ல மேடம். சேர்த்து வச்சிருக்காங்க. மேடம் நான் கேக்குறேன் மேடம், ஒரு வாட்டிக்கு போய் அவங்க வீட்டுல தான் இருந்தது. அப்ப கேட்டேன், ஏன்பா அந்த குழந்தைய தூக்குப்பானா, நீ ஸ்டேஷன்ல வாபஸ் வாங்க, கேஸ் வாபஸ் வாங்க. அதுக்கு தான் பண்ணேன். கல்யாணம் பண்ணிட்டு மேடம் எங்க வீட்டுல வச்சு அந்த பொம்பளை பண்ணதெல்லாம் ஃப்ராடு மேடம். எங்க வீட்லயே அந்த பையனை எட்டாந்து வச்சு கல்யாணம் பண்ணி நாங்க அப்போட நம்மள வைத்தீஸ்வரர் கோயில்ல போய் எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் வந்து எங்க சொந்தக்காரெல்லாம் வர வச்சு நான் கல்யாணம். ஆனா பணம் கட்டினது அந்த தாத்தா தான் கட்டினார். 1000 ரூபாய் கட்டிக்கிறாரு என்கிட்ட. இப்ப 3000 என்ன சொல்றாங்க அவங்க? எதுவுமே கிடையாது, சொல்ல எதுவுமே மாட்டாங்க ஒத்துக்க மேடம். வந்து இந்த பொண்ணை வாழுங்க, ஒரு வாழுங்கன்றாங்க. சொந்தக்காரங்க உள்ளூர்ல இருக்கிறீங்க, இத்தனை சொந்த பந்தம், அவங்களும் சொந்தம், ஆமா. எல்லாரும் ஒண்ணுக்குள்ள சொந்தம். அப்படிங்கிறப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறப்ப நீங்க போய் கேட்டா பதில் சொல்லணுமா வேண்டாமா? அவங்க நாங்க போய் கேட்டோம் மேடம். கேட்கலையா நீங்க? கேட்டோமே, எவ்வளவு சண்டையா ஆயிடுச்சு. அதுக்கு என்ன சொல்றாங்க? பொண்ணு ஏஜ் இந்த பொண்ணு வந்து அவங்க கூட வாழணும்ன்றாங்க. எங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு கொடுப்பாராம். இப்ப அதுக்கப்புறம் நீங்க ஹஸ்பண்டோட வாழணும்னு கேட்டீங்களா இல்ல இப்ப பாகம் வேணும்னு இல்லைங்க கேட்டீங்களா? மேடம், வாழறதுக்கு தான் போய் கேட்டோம். வாழறதுக்கு போய் கேட்டோம். வாழறதுக்கு கேட்டா ஒரே இவங்க 2 வீட்டுல பேரும் வந்து ஒரே வீட்டுல ஒரே கொட்டா இருக்கணும். இருக்கு மேடம். அந்த பொம்பளை ஒரே கொட்டா வீடு இருக்கு மேடம். அதுதான் எங்க நாத்தனாருக்கு. இவங்க வீடு வித்து கொடுத்தாங்க பாருங்க, அந்த பணத்தை நாத்தனாருக்கு பொண்ணுக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுதான் நான் போகும்போது அதுதான் சொன்னாங்க. இந்த பக்கம் இடம் இருந்தது, எங்க மாமியாருக்கு கொடுத்த இடத்த வந்து இப்ப மாடி வீடா கட்டிட்டாங்க மேடம். அத வந்து இப்ப பொண்ணுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. நாங்க எங்க இப்ப கேஸ் இவ போட்டு என்ன வந்து கேட்க அந்த போறோம் பொண்ணு கூட தான் வாழணும். அப்படின்னு 2 சொல்லிட்டு பேரும் ஒண்ணா வாழணுமா, ஒருத்தர் வேலைக்கு போணுமா, ஒருத்தர் அவ வீட்டுல வந்து என்ன கூப்பிடுறா மேடம், நான் முறையா எப்படி வந்து இது யாரு வேலைக்கு போறது இப்போ? இப்ப இது போகணுமா வேலைக்கு? ஒருத்தர் வேலைக்கு போகணுமா, ஒருத்தர் வீட்டுல இருக்கணுமா? இது குழந்தைய பார்த்து வீட்டு சோறு ஆக்கணுமா, துணி துவைச்சு போடணுமா? அந்த இது வீடு மேடம் இல்லன்னா அவங்க ஒருத்தர். வேலைக்கு போகலாம் ஒருத்தர் பேசு. அப்படி சொல்றாங்க. இப்ப இதை இட்டுன்னு போய் வச்சா 2 பேர் கூட எப்படி மேடம் ஒருத்தர் வாழ முடியும்? ஒரே வீட்டுல ஒரு 2 நிமிஷம். எவ்வளவு இந்த நியாயம் யார் சொன்னா? அவங்க வீட்டுல தான் சொல்றாங்க. நாங்க போய் கேட்டதுக்கு சொல்றாங்க மேடம். நாங்க மொத்த சொந்தக்கார போய் ஒரு கேட்டதுக்கு நிமிஷம் ஒருத்தர் சொல்லுங்க. யார் இப்போ நீங்க போய் கேட்டதுக்கு யார் அவங்க உங்ககிட்ட அம்மா நியாயம்? சொல்றாங்க. அந்த வந்திருக்கா பாருங்க, அவ சொல்றா. அப்படியும் வாழலைன்னா அந்த பொண்ணு வயசுக்கு வந்தா கொடுப்போம், கல்யாணத்துக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் இங்க வர வேணாம் சித்தி, எங்க ஓ, அந்த பொண்ணு அந்த லேடியோட ரொம்ப உறவா இருக்காங்க. எங்க அக்கா கிட்ட சொல்றேன் பாருங்க மேடம். எங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு எங்க அக்கா கிட்ட, அது இங்க வர வேணாங்க தொத்தா, அது வந்து அங்கேயே இருக்கட்டும். அவங்க அம்மா வீட்டுல தானே இருந்தது கல்யாணம் ஆனதுல இருந்து. அது வந்தா 2 பேருக்கு பிரச்சனை ஆகும். இவளுக்கு வாயெல்லாம் கொஞ்சம் இப்ப வந்துக்கிறா பாருங்க ஜாஸ்தி, 2 பேருக்கு சண்டை ஆகும். அங்கேயே இருக்கட்டும். என் பொண்ணுக்கு வந்து எப்பனா அந்த வயசுக்கு வந்தா இது கொடுக்குறேன்னா எங்களுக்கு யார் மேடம்? இப்ப எங்க அம்மா இருக்கிறது 60 வயசு ஆயிடுச்சு மேடம். இப்ப எங்க அம்மா இருக்கிற எங்களுக்கு அந்த ரிட்டையர் ஆகும் பணத்துல தான் நாங்க வேலைக்கெல்லாம் எங்கேயும் போல மேடம். ஏன் வேலைக்கு போல? நான் எங்கேயும் வெளியில போக மாட்டேன் மேடம். ஏன் போனா என்ன ஒண்ணுமே தப்பு? புரியாது. வீட்லயே தான் மேடம் நான் வீட்லயே வச்சிருந்து அது வீட்டுக்கு வெளிய வேலைக்கு போமானா எனக்கு பயமா இருக்குதுன்னு வீட்லயே தான் எங்கடா மேடம் போவாதுங்க? அது குழந்தைய வெளி கூட உலகமே ஸ்கூல்ல தெரியாது விடக்கூடாது. மேடம். எங்க அம்மா தான் அந்த தெருவுல கூட கேட்டு பாருங்க. பாருங்க. நான் விட்டு படி எங்க மெதுவா house சொல்லுங்க. பொண்ணா நாங்க பார்க்கல. நெசசிட்டி தான் ஒரு மனிதனை உருவாக்குது. தேவை. உங்களுக்கு தேவை இருக்கப்ப அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்கு நல்லது, உங்க மனசுக்கு நல்லது. ஒரு வேலைக்கு போயிருந்தா என்ன தப்பு? எத்தனை கம்பெனி இருக்கு, எவ்வளவு தாராளமா போயிருக்கலாமே. மனசாவது இன்னும் உறுதியா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் உலக விவரம் தெரியும். இந்த செல்ஃப் பிட்டி, சுய இறக்கம் போகும். இப்ப எந்நேரமும் உங்களுக்கு அப்படியே ஒரு கவலையே மேடம் எந்நேரம் நினைச்சு நினைச்சு ஏன் நம்ம நொந்துட்டு இப்படி இருக்கீங்க? பழி வாங்கிட்டாங்களே, நம்ம இந்த ஒழுங்கா இத்தனை பேர் சேர்ந்து ஏன் அவரை கேட்க முடியல? ஊர்ல வந்து ஒரு பஞ்சாயத்து, ஒரு நாட்டாவை ஐயோ, யாருமே வீட்டாண்ட இல்லையா? போய் எவ்வளவோ பார்த்தா போய் அவங்க அம்மா பேசிட்டு இருங்க. அந்த பாட்டி கேக்குது மேடம், இவங்க அண்ணன் பொண்டாட்டி எல்லாம் வந்து ஒரு விசேஷத்துல இப்படியே இருந்தா எப்படி மாமி, நீங்க வாங்க போய் கேட்கலான்னா, இந்த பொண்ணு இருந்த வீட்டை எங்களை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு வந்து வீடு கட்டி கேக்குது மேடம், உங்க பொண்ணு எட்டும் போய் அவங்க கிட்டனா கூட்டி கூடு, அவங்க இல்லன்னா நல்லா பாட்டி, தானே இருக்காரா, கை கால் இந்த நல்லா பொண்ணு தானே உங்க இருக்கா, பொண்ணு இங்க வரக்கூடாது, அவள ஊர் மேல விடு. அப்படி நல்லா தானே இருக்கிறா, ஊர் மேல விடுன்னு கேக்குது மேடம். இந்த அந்த கேள்வி 7 வருஷமா அந்த ஒரு ஆம்பளை கூட தாத்தா கிடைக்கலையான்னு கேக்குது அந்த கேள்வி. கேக்குது. 7 நான் வருஷமா ஏன் உங்க பொண்ணு வருஷமா தப்பான ஒரு பொண்ணை எப்படி கொஞ்சமா தப்பானதே தெரியாது. ஒரு வாட்டி கண்ணு எடுத்து அடிச்சு இந்த ரத்தம் கலங்கி ஒரு நீங்க புடவை. எனக்கு தோணுது அம்மா ஆதரவுக்கு இருக்காங்கன்னு சொல்லி அவரை விட்டுட்டு நீங்க ஆமா. வந்துட்டீங்களா? அப்படி இல்ல மேடம். நீங்க எவ்வளவு நாள் போய் புருஷன் கூட அவங்க வீட்ல இருந்தீங்க? அப்படி இப்படி பார்த்தா ஒரு வருஷத்துக்கிட்ட அதான் சண்டை. ஒரு வயசு மேடம் அந்த குழந்தைக்கு ஒரு மாசமாவது தொடர்ந்து இருந்தீங்க? இருந்தீங்க மேடம். இங்கதான் எனக்கு இங்கதான் மேடம் கல்யாணம், இங்கதான் அம்மா இங்க வீட்டுல கொஞ்ச தான் நாள் 2 இருந்துட்டு மாசம் தான் அதுக்கப்புறம் இங்கே நான் இருக்க சொன்னாங்க மேடம். அவங்க இங்கே இருக்க சொன்னாங்க. கல்யாணம் பண்ணி என்னை இட்டும் போய் கல்யாணம் பண்ணா ஆளாம் சுத்தி இது பட்ட தோசை மாமியார் வீட்டுக்கு போனோம் மேடம். போனா கூரெல்லாம் பிரிஞ்சு போய் இருந்தது. அப்ப என்ன சொன்னாங்க, இந்த பாருமா இப்ப நீங்க அம்மா வீட்லயே இரு, நான் வீடை கட்டிட்டு உனக்கு கொட்டா கட்டிட்டு கூப்பிடுறேன் நாங்க மேடம். நாங்க அப்படியே அந்த வேன்லயே வந்து இங்கேயே தான் எனக்கு எல்லாமே சாந்தி முகூர்த்தம் எல்லாமே எங்க அம்மா வீட்டுல தான் நடந்தது. எனக்கு இங்கேயே இருந்தேன் மேடம் 1 மாசம். இவர வேலைக்கு போயிட்டு வருவாரு, ஒரு பூவா ஏதோ ஒரு முதல் மணி நம்ம ஒரு இதுவா சந்தோஷமா எதுவுமே இருக்காது. வருவாரு, சாப்பிடுவாரு, எழுந்து காலையில வேலைக்கு போயிடும். பஸ் ஃபேர்ல இருந்து நான் கொடுப்பேன் மேடம் அவருக்கு. அதை வாங்கிட்டு போவார். இந்தாங்க வச்சுங்க, நான் வெளியே போய் எங்க அம்மா கிட்ட கேட்டாமா 50 ரூபாய் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுப்பேன். அவ்வளவுதான் நான் நல்லா ஆசையா வச்சிருந்தேன் மேடம். எவ்வளவு ட்ரெஸ் நான் எடுத்து சரி. கொடுத்தேன்.
உங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டு பேசுவோம். வாங்க, உங்க பேர் என்னங்க? முத்து. எங்க இருந்து வரீங்க? குன்றத்தூர். குன்றத்தூர்ல இருந்து. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எத்தனை தடவை ஆச்சு? 2 தடவை. ஏன் எல்லாத்துக்கும் ஒரு தடவை நடக்கும், ஏன் உங்களுக்கு 2 தடவை? அது என்ன செய்யுது, நேரம் எப்படி? நேரம் அப்படியா? என் நிலைமை அப்படி ஆகிப்போச்சுங்க. என்னாச்சு? ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. சரி, உங்க விருப்பத்தோடயா விருப்பம் இல்லாமையா? வீட்டில் விருப்பம், எனக்கு விருப்பம் இல்லை, பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு பிடிக்கலையா உங்களுக்கு? அந்த பொண்ணு வந்து நிச்சயமான பிறகு அவங்களோட இது பிடிக்கல எனக்கு. எது இல்ல, நிச்சயம் பண்ணப்போ உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சதா இல்லையா? அந்த பொண்ணு பிடிச்சி நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. சரி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்களோட என்ன சொல்றது, பேச்சா இல்ல நடவடிக்கையா? வீடை வித்துட்டு வந்துரு, நம்ம தனியா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓ, அப்பவே வந்து தனியா வர சொல்லி சொன்னாங்களா? கல்யாணம் நிச்சயம் பண்ண மறுநாள் அப்பா விட்டுட்டு வர சொல்லி சொன்னாங்க. ஆமா, நீங்க அப்பா அப்பா இறந்துட்டாரு. இல்லாம அம்மா வளர்த்தன குழந்தைங்க. ஆமா. அதுல நான் வந்து எனக்குன்னு வீடு இல்லை, எங்க அம்மாவுக்கு பெத்த வீடு, எங்க அம்மாவுக்கு பெத்த அப்பா வீடு இருக்கு, அதில் தான் நான் இருக்கேன். எனக்கு வந்து தனியா ஒரு கொட்டா ஒன்று கட்டி அதுல இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமாலாம் சொல்லி அதுல இருக்க வச்சாங்க. நான் அந்த வீட்டுல தான் இருந்தேன். அப்பாவுக்குன்னு சொத்தும் இல்ல, அந்த சொத்து வித்துட்டாங்க. செத்துட்டு வேறபடி வேற என்ன? அதனால அப்பவே உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்காம போயிடுச்சு, இது குடும்பத்துக்கு லாயக்கு இல்லைங்கிற மாதிரி. ஆமா, அவங்க நடவடிக்கை சரியில்லை, பேச்சு சரியில்லை. என்ன பண்ணுவாங்க? இந்த ஒரு மேட்டர் தானா இல்ல எல்லாமே நிறைய தப்பு இருந்ததா? என்ன எப்படி இருக்குது, உங்க அம்மா நான் தலை இப்படி ஆயின்னு வராங்க, நீ என்ன சட்டை இப்படி போட்டுன்னு வர, சொல்லிட்டே இருக்கு. ஏன் அப்படி? அதாவது உங்களை விட அவங்க வசதியானவங்களா, படிச்சவங்களா, ஏன் அப்படி சொல்லிட்டே இருக்குது? எங்க அம்மா வந்து வேற இதோட சேர்ந்து, எங்க அப்பா வந்து அவங்க 2 பேரும் கலவும் திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எங்க அப்பாவோட ரிலேஷன். இவங்க இருக்கக்கூடாது, இவன் காணானே பிச்சுன்னு போயிடணும், இது எம்எல்ஏ வரணும்னு சொல்லிட்டு அவங்க அது மாதிரி பண்றாங்க. சரி, இது உங்களுக்கு பிரியம் இல்ல? பிரியம் இல்ல. அப்ப நீங்க கல்யாணத்தை நிறுத்தி இருக்கலாம்ல? அதுதான் அதுதான் பண்ணேன். வேற பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இப்படி பண்ணா இது பிரச்சனை சாயலன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? எது? ஆமா, 2 வருஷம். அதுவும் ரிலேட்டிவ் தான் உங்களுக்கு? ஆமா, ரிலேட்டிவ் தான். ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க? ஏன் கல்யாணம் ஆகல, அவங்க வந்து எங்க தங்கச்சியோட வீட்டுக்காரோட தங்கச்சி. அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருந்ததா இல்லையா? நீங்க கல்யாணம் ஆகல. குழந்தை இருந்ததா இல்லையா? குழந்தைலாம் இல்லை. நிச்சயதார்த்தம் பண்ண ரேவதி, அப்படி பார்த்தா அதுதான் முதல்ல வருது. அந்த பொண்ணு நிச்சயதார்த்தம் பண்ணப்போ விஜயலட்சுமி மேல உங்களுக்கு பிரியம் இருந்ததா இல்லையா? இருந்துச்சு. பழக்கம் இருந்தது, பிரியம் இருந்தது. பேசுவோம், பேசுவோம், சொந்தக்காரனால பேசின்னு இருந்தோம், அவ்வளவுதான். வேறபடி எக்ஸ்ட்ரா ஈர்ப்பு பிரியம் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நார்மலா இருந்தது. இந்த பொண்ணு பிடிக்காம போனதால அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்றீங்க. இதோட ஆட்டிட்யூட் நல்லா இருந்துச்சு, இந்த பொண்ணு கட்டத்தோட இந்த பொண்ணு கல்யாணம் சொல்லிட்டு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். இந்த பொண்ணு உங்க அம்மாவை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வீட்ல இருக்கிறேன் எல்லாம் நல்லா அப்படியே சொல்லுச்சா? ஆமா, அதனால அது கல்யாணம் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிட்டேன். சரி, அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க? இந்த பொண்ணுடைய நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணீங்களா? அதான் அது இது பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, இவங்க வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்னையும் அம்மாவும் ஜெயில பிடிச்சி போயிட்டாங்க. நான் 1 மாசம் புழால இருந்தேன், எங்க அம்மா வேலூர் ஜெயில இருந்தாங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் போயிட்டு தெரிய வந்து குடும்பம் நடத்தின்னு இருந்தோம். அப்புறம் என் பையன் பிறந்தான். குடும்பம் நடத்தினீங்க? விஜயலட்சுமி கூட. சரி. அதுக்கப்புறம் எங்க குழந்தை இறந்த உடனே, என் குழந்தை எனக்கு பிறந்தான் பையன். அதுக்கப்புறம் இறந்துட்டான். இறந்த உடனே இது புழலுக்கு போயிட்டு வந்த அந்த சம்மன் வர இல்லைங்களா, அவங்க தெரிய வந்தாங்க. தெரிய உங்களுக்கு உள்ள வைப்பேன் நான், என் பொண்ணு கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃப் அண்ணன் வந்து டெய்லி வந்து இது பண்ணுறாங்க, மிரட்டினாங்க, பேக்மே பண்ணாங்க எல்லாரையும். அது தாத்தா ஆயாலாம் அதெல்லாம் நம்பி என்னை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. இப்போ அது யாரும் கட்டிக்க மாட்டாங்கடா, அவங்க அது வந்து கிருஷ்ணாவதி கொளுத்தி தான் அவங்க அம்மா வந்து அந்த ஒரே பிரச்சனை, அந்த வீட்டானலாம் வந்து ஒரே இது. அதாவது நீங்க நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கும் நீங்க அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினதுக்கும் இடையில 3 வருஷம் இருந்தது இல்லையா? ஆமா. 3 வருஷமா அந்த பொண்ணு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஏன் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணுச்சு? உங்க மேல பிரியம் இருந்திருக்கு. முதல்ல நிச்சயம் பண்ணவர் தான் நம்ம கணவர்னு நினைச்சிருக்கு, அதுல ஒரு நேர்மையும் ஒழுக்கமும் இருந்திருக்கு இல்லையா? நீங்க ஏன் சின்ன சின்ன பிரச்சனைகளை, மற்ற பிரச்சனையெல்லாம் நீங்க பண்ணது நான் தப்புன்னு சொல்லலை, உங்களுக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு நான் சொல்லலை. அது ஏன் நீங்க நேர்மையா ஓப்பனா எனக்கு உனக்கும் ஒத்து வராது, நான் அப்படி வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு ஏன் செய்யல? நிச்சயதார்த்தம் வரைக்கும் கூட பரவாயில்ல, திருமணம் பண்ணிருந்தது பெரிய அஃபென்ஸ் இல்ல. தாலி கட்டி எத்தனை நாள் அந்த பொண்ணோட குடும்பம் நடத்துறீங்க? குறைஞ்சு ஒரு அவங்க அம்மா வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டாங்க, இவங்க அம்மா வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டாங்க. இந்த பொண்ணு விஜயலட்சுமி அது இந்த வீட்டுல இருந்துச்சு, உங்க அம்மா கூட இருந்தது. ஆமா, நாங்க இட்டுன்னு போயிட்டாங்க. உங்க அம்மாவெல்லாம் யார மருமகளை அங்கீகாரம் பண்றாங்க? எங்க அம்மா யார், இந்த விஜயலட்சுமி தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ரேவதி பிடிக்காத உங்களுக்கு? ரேவதியும் பிடிக்கும், என்ன கல்யாணம் ஆயிட்டா நம்ம மருமக ரெண்டும் அப்படி நினைக்கிறாங்க.
இது சரியா? நீங்க பண்ண தவறுனுடைய வீரியம் உங்களுக்கு புரியுதா? அதான் நான் நிச்சயம் பண்ணிட்டு நீங்க என்ன அந்த பஞ்சாயத்து பண்ணிருக்கணும்னு பண்ணி புரியுது. சால்வ் பண்ணியிருக்கணும். சரி, என்ன நிச்சயம் அதை பண்ணது விட்டு- பரவாயில்ல. பட் அப்பவே சொல்லி அத வேண்டாம், இனிமே எனக்கு அந்த பொண்ணுடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கல, அதனுடைய போக்கு எனக்கு ஒத்து வராது, என் குடும்பத்துக்கு சரிப்படாதுன்னு சொல்லி அழகா அப்பவே அவங்க- நிறுத்தியிருந்தா அவங்க ஈஸி. மறுநாள் வேற வாழ்க்கை பார்த்துட்டு போயிருப்பாங்க. மறுநாள் நிச்சயமா அந்த மறுநாள் வந்து நிச்சயம் ம். எங்களுக்கு அதுக்கும் அந்த நைட்டு வந்து எங்கள் தாத்தா பணத்துன்னு வராரு ம். பிரேஸ்லெட் வாங்குறதுக்கோசம். ம். ஒரு 2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. எங்கள் மாமியார் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க, இந்த நிச்சயதார்த்தம் நடக்கலைன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இங்கே இது பண்ணிருவேன். அவங்க கோர்ட்டில் உங்க ஒர்க் பண்ணுறதுனால மாமியார் ரொம்ப கொஞ்சம் ரவுடித்தனமானவங்களா? அவங்க பார்க்கறதுக்கு சாதுவாக இருப்பாங்க, ஆனால் விஷயம்லாம் பயங்கரமாக இருக்கும். அதை தவிர வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? வேற என்ன தவறு கண்டுபிடிச்சீங்க அந்த பொண்ணு? இந்த அது பொண்ணு என்ன அழகா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது அப்படி ஃபீல் பண்றாங்க பாவம். இல்லை நான் அழகுன்றது நல்லா இல்ல, நான் அழகா இல்ல, இப்ப நான் அப்பெல்லாம் அவ்வளவு அழகா இருப்பேன், இப்ப இந்த போராட்டத்திலேயே நான் வீணா போயிட்டேன் இல்லை அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க வந்து நடத்த சரியில்லை. ஸ்டேஷன் போகிறது, 4 பேர் அசிங்கப்படுத்துறது, எதனால ரொம்ப- அப்படி பண்ணாங்க? ஏதோ ஒரு கதை. நீங்க பண்ணதுனால தானே? இல்லை தெரிஞ்சுதானே அவங்க கல்யாணம் பண்ண ஒத்து என்னன்னு வந்து கேட்டாங்க. ஓ, 2வது மேரேஜ் வந்து அப்புறம் தான். சரி, அவங்க வந்து கேட்டாங்க, கரெக்ட். இது வச்சு தான் பண்ணாங்க. அதுக்கப்புறமாவது அப்புறம் குழந்தைகள் இருக்கும் போல இருக்கே உங்களுக்கு, அந்த ரேவதிக்கும். 3 மாசம் முழுவதும் இருந்தாங்க. ஆ. அதுக்கப்புறம் வந்து போயிட்டாங்க, சண்டை உங்களுக்கு போட்டு விஜயலட்சுமி போயிட்டாங்க. குழந்தை இருக்கா? விஜயலட்சுமி குழந்தை இருந்துச்சு. ஆஹா. அவங்க போயிட்டாங்க. போயிட்டு அப்புறம் குழந்தை பிறந்துச்சு, கோஸ் ஹாஸ்பிட்டல் வாங்க சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. சரி போனேன், போயிட்டு குழந்தைய பார்த்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு இட்டுன்னு வந்தாங்க. அவங்க வீட்டில் வச்சு அவங்க குழந்தைக்கு பேர் வச்சாங்க. வீட்டில் வந்தாங்க. ஒரு சும்மான ஒரு என்னதான் கிரியேட் பண்றாங்க தெரியாது. அவங்க என்ன வேணும்னு தெரியல, பணம் வேணுமான்னு தெரியல. அதனால என்ன யார் பண்ணிட்டேன், கூட உங்க கூட அட்ஜஸ்ட் பண்றது இல்லையா, இல்ல விஜயலட்சுமி கூடயா, இல்ல உங்க அம்மா கூடயா? என்ன பிரச்சனை? பணம் வாங்கி சம்பளம் வாங்கி நீங்க வந்து அப்படியே அம்மாட்ட கொடுத்துருவீங்களா? தங்கச்சி கல்யாணம் பண்ணேன், கடன் எனக்கு வாங்குறது 3000 சம்பளம். நான் வேலைக்கு போகும்போது எங்கள் அப்பா சாகும்போது 13 வயசு. நான் 14 வயசில் 10th முடிச்சுட்டு 15 வயசில் வேலைக்கு போனேன். 350 ரூபா சம்பளம் வேலைக்கு போனேன். அப்புறம் எல்லாம் சம்பாரிச்சு தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். சரி, அம்மாட்ட கொடுக்கறது தப்பு இல்லையே. கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அது கொஞ்சம் கடனாக இருக்குது, அதை அடித்தேன். இவங்க சொன்னாலும் புரியாது. அப்படி இருந்தாலும் நான் கடைங்கெல்லாம் வாங்கி செலவு பண்ணுறது, எவ்வளோ போட்டாலும் செய்யலை கொல்ல ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது பணம் இல்லைன்னா கூட போய் ஸ்டேஷனுக்கு போறாங்களா? அவங்களுக்கு தேவை என்னன்னு தெரியல, சொத்து அந்த இடத்த விற்று, அது என் இடமே கிடையாது, சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அது வந்து எங்கள் தாத்தா இடம், அவர் வந்து இருக்கட்டும்னு சொல்லிட்டு விடுறாரு. உங்க அம்மா பிறந்த வீட்டோட இடம் அது. உங்க அம்மாவுக்கே அது கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. எங்கள் மாமா 2 மாமா இருக்காங்க, அவங்க பேர பசங்க இருக்காங்க. அவங்க பூனா பொது இருக்கு விடுறாங்க, அதை விற்று வானா நான் எங்கே விற்று. இப்ப என்னமா அந்த விஜயலட்சுமி கூட இருக்கிறது பரவாயில்லைங்குதா? அதான் சொல்கிறாவா, நீ வா வா நான் வாழ 2 பேரும் வாழலாம்னு சொல்கிறான். யாரு? விஜயலட்சுமி. சரி, அவள் ஒருத்தர் ரேவதி மாட்டான், என்ன சொல்றாங்க? எனக்கு வேணாம், நான் வாழ மாட்டேன், என் குழந்தைக்கு இது கொடு. அந்த நான் 6 வருஷம் ஆச்சு அந்த பொண்ணை பார்த்தேன். ரேவதி பார்த்து 6 வருஷம் ஆகுது. 6 வருஷம் ஆயிடுச்சு ஒரே ஊர்ல இருந்துகிட்டு? பக்கத்து தெரு. பார்த்ததே இல்லை. நான் பார்த்ததில்ல. குழந்தைய எனக்கு காட்டுறது தெரியாது. ஆனால் அவங்க வீட்டுக்கு ரிலேஷனும் வருவாங்க. எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் அவங்க சொந்தக்கார வீடு. இதுக்குள்ள வருவாங்க, ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க, எல்லாம் வருவாங்க. ஆனால் அந்த குழந்தை இட்டுன்னு வர மாட்டாங்க. நீங்களும் ராமச்சந்திரால வேலை பாக்குறீங்களாமா? இப்ப இல்ல மேடம், கல்யாணத்துக்கு முன்ன பார்த்தேன். ஏன் இப்ப வேலை பார்த்துருக்கலாம்ல? குழந்தைங்க இருக்காங்க. இவருக்கு ஏற்கனவே ஒரு நிச்சயதார்த்தம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமாமா? கல்யாணத்தப்போ கல்யாணம் சொந்தக்காரங்க உள்ளூர்காரங்க தானே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? நான் அந்த பொண்ணு சொந்தக்கார பொண்ணு தானே? இல்ல மேம், நான் உள்ளூர் கிடையாது. எங்க அம்மா ஊர் வந்து ஆந்திரா. நான் அவங்க தங்கச்சியோட நாத்தனார் தான். அதனால வந்து நான் இங்க ஒருவே போவேன். அதுக்கப்புறம் அப்பா சொன்னாரு, ராமச்சந்திரால ஒரு வேலை பாருங்க, கொஞ்ச நாள் வேலை செய்யற, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னாரு. மாமாவோட ஒய்ஃப் அவங்க. ஓ சரி சரி, கூட வந்தாங்க. அப்படியா? சரி சரி. அவங்கள பத்தி எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு ஃபேமிலினா ஒரு கஷ்டமும் வரும் நஷ்டமும் வரும். ஆமா, அது எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போகணும். அதுதான் லைஃப். இப்போ நான் பாக்குற வரைக்கும் இவங்க வந்து ரொம்ப வீட்டுக்கு குழந்தைங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கஷ்டப்பட்டு, ஆனா அவங்கள பார்த்தது கூட இல்லை. சரி, யார் ரேவதி? ஒண்ணு நீங்க பார்த்ததே இல்லை. அதான் 6 வருஷமா டச்சே இல்லை போல இருக்கு. கல்யாணம் ஆகி 1 வருஷம் வாழ்ந்திருக்கீங்க, அது விட்டு விட்டு 3 மாசம் தான் வாழ்ந்தீங்க. அதுக்குள்ள ஒரு பெண் குழந்தை. 3 மாசம் அதில் போனவங்க குழந்தை பண்ணு சொன்னாங்க. அதுக்கப்புறம் குழந்தை எடுத்துன்னு வந்து பேர் வச்சோம். அதுக்கப்புறம் திருவ சண்டை போட்டுக்கின்னு ஸ்டேஷன் போயிட்டு அவர் வீட்டுக்கு போனவங்க. உங்களை ஜெயில போட்டாங்க? என்ன ஜெயிலில் போட்டாங்க, என்னையும் எங்க அம்மாவையும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ பிடிக்கல அவங்களோட? அவங்களே வாழலையா? நீங்க அவங்க அதோட வரல. நீங்களும் போய் கூப்பிடல? என்னால கூப்பிட முடியல மேடம். விஜயலட்சுமி இந்த போராட்டத்திலே தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க.
ஆக்சுவலா 10 உங்களுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு எதுவும் தெரியாது அவருடைய இதெல்லாம். இந்த நிச்சயதார்த்தம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியாது மேடம். அந்த நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிட்டு பண்ணிருந்தீங்கன்னா அதான் பிரச்சனையே எங்க இல்ல. வீட்ல யாரும் ஏன் அதை படிக்கல. செய்யல அது நீங்க? செய்யல. ஏன் அதை செய்யல நீங்க? அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எங்க அம்மா. அதுக்கப்புறம் பயணி லாயர் இருக்காரு, அவர் பண்ணி வச்சுட்டாரு. பண்ணி வச்சுட்டு நீங்க போங்க வீட்டுக்கு, அவங்க எதனா பேசுனாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி கம்ப்ளைண்ட் கொடுவோம் அவங்க பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. அனுப்பிச்சு விட்ட பிறகு நாங்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கல்யாணத்துக்கு நேரா ஸ்டேஷனுக்கு தான் போனோம். அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல குன்றத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் அழகா பேசி நிச்சயதார்த்தம் தானே பண்ணிருந்தது. அது ஒண்ணும் அதை கேன்சல் பண்ண அதுக்காக பெரிய விஷயமே இல்ல. அதுக்கு ஆமா நஷ்டீடு கொடுங்க, 2 லட்சம் ரூபாய் கொடுங்க என் பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்ததுக்கு, இல்லன்னா ஒரு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறேங்கிறாரு அவர். எப்படி 2 நான் லட்சம் மரம் வெட்டுதான் மேம் இது வரைக்கும் கஞ்சி காசு ஊத்துறேன். ஏன் நீங்க வேலை செய்யலையா? சம்பளம் 4000 ரூபாய் தான் வரும். சம்பளம் பத்தாது வேணாம். பஸ்ஸுக்கு ஆகி போகுது. குழந்தை 2 குழந்தை 2 குழந்தை படிக்க வைக்கணும். படிக்க வைக்கணும். அது வேற கடன் கொஞ்சம் இருக்கு. என்ன வேணும் இந்த வாழை உங்களுக்கு? மாத்தணும். முதல் மனைவினால உங்களுக்கு இப்ப நடுவுல பிரச்சனை இல்லாம இருந்து இப்ப திருப்பி பிரச்சனை வருதா? 7 வருஷமா வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து எங்கிட்ட மட்டும் சண்டை போடுவாங்க. அதான் அவர் வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து ஆமா ஜனவரி மாசம் பெரு பொங்கல் அந்த டைம்ல வந்து சண்டை போடுவாங்க. அவங்க அவர்கிட்ட வரமாட்டாங்க. இது வரைக்கும் அவங்க மூஞ்சி பார்த்தது கூட 7 வருஷமா. உங்ககிட்ட மட்டும் ஏன் இப்படி? என்கிட்ட மட்டும் அது ஏன்னு தெரியாது. என்கிட்ட மட்டும் அவங்க அம்மா அந்த வேற தொந்தரவு எதுவும் இல்ல? வேற எந்த தொந்தரவும் இல்ல. நான் சொல்லிருக்கேன் நீங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நாடி அநியாயமா போய் பேசுற. சித்தி மேடம் இவ சித்தி, இவங்க அம்மாக்கு சித்தப்பா பொண்ணு மேடம், சித்தியை போய் கல்யாணம் பண்ணி எவ்வளவு நான் போய் பேசலாம்னு சொல்றாரு மேடம். சரியா? வந்திருக்காங்க யார் வந்திருக்கா? எங்க அண்ணன் தம்பி அந்த வந்துக்கிறாங்க. பொண்ணுக்கு ஏற்கனவே நீங்க உட்காருங்க. கல்யாணம் பொண்ணு மேடம், கல்யாணம் கூட ஆந்திரால நீங்க எல்லாம் வாழாத அவங்க நாத்தனார் வீட்டுக்கு வந்திருந்தது மேடம் இந்த பொம்பளை. அப்ப இவருக்கு ஏதோ தொடர்பு இருந்தது. இவரே வந்து என்கிட்ட சொல்லி அழுட்டாரு. எனக்கு கேஸ் வந்துச்சு, நிச்சயதாமலம் பண்ணி தள்ளி உட்காருங்க. நிச்சயதாமலம் பண்ணி விட்டுட்டு போயிட்டீங்க. எனக்கு கேஸ் வந்து எனக்கு உங்க பிரச்சனை இல்ல. ரைட்டுமா? புரிய வைக்காது. போய் பேசுறேன். நான் இது மேம் இரு எங்க அம்மா வந்து எங்க அக்கா வந்துக்கிறாங்க. இருடி எங்க மோகன் அக்கா வந்துக்கிறாங்க. வரட்டும். பொய்யா பேசுற கட்டா பீர்லாத்துக்கு ராமச்சந்திரால வேலை செய்றாரு. 2 பொண்டாட்டி எதுக்கு இருக்கு? அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி நீங்க சொல்றபடி கல்யாணம் கூட ஆயிருக்கலாம். உங்க கணவர் விரும்பி அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. விரும்புறா உங்களுக்கு after all நிச்சயதார்த்தம் தான் ஆயிருந்தது. சித்தி மேடம் இங்க வந்து எங்க வீட்ல அழுதாரு. என்னவோ போய் நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்? கிடையாது, என்னை நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் மருந்து குடிச்சு செத்துருவேன், மிலிட்டரியில போய் சேர்ந்துருவேன். எனக்கு கேஸ் வந்து நிசாமத்து கொடுத்தால மேடம் இவங்க வாபஸ் வாங்கினேன். அந்த இது வந்துடுச்சு. அப்ப அந்த நான் கல்யாணம் பண்ணாத இருந்த தொட்டு என் பக்கம் தான் இருக்க அந்த பொண்ணை போய் ஒரு போலீஸ் உங்களுக்கு ஃப்ரெண்டு இருக்கிறாரு சொல்லி இருக்கிறாரு, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகணும், நீ பேர் இந்த தாலி கட்டிட்டேன்னா உனக்கு அந்த வாபஸ் வாங்கிடுவாங்கன்னு எங்க சொந்தக்காரர் மொத்த பேர்கிட்ட வந்து எப்படிதான் நடிச்சு கேட்டாரு தெரியுமா? இவரு எங்க அக்கா வந்துக்கிறாங்க கூப்பிடு. இப்ப எங்க அக்கா தான் இப்ப மெயின். அதாவது அப்படி இல்ல, உங்க அக்கா மெயின்ங்கறத விட அவங்கதான் அவர் சொல்லணும். வந்து இல்ல, ஒரு நிமிஷம் அம்மா பேசாம இருங்க. 3 மாசமா இருந்து ஒரு நிமிஷம் இருங்க. நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் அவர் தெரிஞ்சுதான் பண்ணிருக்காரு. எல்லாத்துக்கூடயும் எல்லாருக்கும் தெரியத்தான் வாழ்ந்திருக்காரு. நீங்க ஏன் மறுபடியும் தாலி கட்டிட்டீங்க? அவரே உங்களை கன்வின்ஸ் பண்ணிருக்கட்டும், அவரே வந்து உங்களை ஏமாத்தி இருக்கட்டும், நீங்களும் உங்க அம்மாவும் ஏன் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க? கிருஷ்ணால் ஊத்திக்கிறேன் அதெல்லாம் கிடையாது மேடம். உங்க அக்கா மாதிரி நினைச்சுக்கோ. எங்க பொண்ணுக்கு வாழ்க்கை நடிக்கிறா பாரு மேடம். நடிக்கிறா மேடம் தான் சொன்னாங்க. சத்தியமா இவ கல்யாணம் பண்ணா உங்க புள்ள மேல சத்தியமா சொல்லுங்க மேடம். சரி, இப்படி எல்லாம் மிரட்டிட்டு அந்த புருஷனை கூட வாழலாம்னு கேட்டா எப்படி வருவார் அவரு? எனக்கு வாழறாருல என் குழந்தைக்கும் எனக்கும் என்ன நீங்களே பண்ணுங்க மேடம். சொத்து வேணும். சொத்துலாம் எங்களுக்கு வேணாம் மேடம். சொத்து தான் நாங்க எப்போ கோர்ட்ல எங்க அம்மா பேசுறாங்க. எங்களுக்கு சொத்து பத்தே இல்ல மேடம். ஓ, சொத்தாண்டா நீங்க போட்டு வாங்கிருப்பீங்க. எங்களுக்கு வேணாம். இப்ப சொத்து இல்லாதனால இப்ப எங்க அவர்ட்ட என்ன இருக்கு? அவர்ட்ட சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். அவங்க பாட்ட சொத்து வித்து இடம் கொடுத்துக்கிறாங்க. அவங்க அம்மாக்கு அவங்க தாத்தா வீட்டுல கொடுத்து பாட்டன்னா யாரு? அப்பாவோட அப்பாவா அம்மாவோட அப்பாவா? அப்பாவோட அப்பா இடம் கொடுத்ததும் வாங்கினாங்க. இவங்க காசு கொடுத்து அமிச்சிட்டாங்க வித்து. இவங்க அம்மாக்கும் இவங்க தாத்தா வீட்டுல கொடுத்து காவேரி சொத்தை அவங்கதான் பார்த்து முடிவு பண்ணணும். அத நீங்க கேட்க முடியாது. பாட்டம் போட்ட சொத்து இருந்ததுன்னா அதை கேட்கலாம். என்னப்பா ஏதாவது இருக்கா? கொடுத்தாங்க மேடம். அத இடம் வாங்கி போட்டுருங்க. 30,000 ரூபாய் ஒரு 4-5 மாசம் இருக்கு மேடம். அந்த இடம் வாங்கி போட்டு 93ல 30,000 இருக்கு. அதுதான் தங்கச்சி 93ல எனக்கு 30,000 கொடுத்தாங்க எங்க அம்மாக்கு. முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? என்னதான் மேடம் அந்த ஊர்ல நான் தான் இருந்தேன். எங்க வீட்டுக்கு வருவா மேடம். எங்க தங்கச்சி வாசப்படிய கூட தாண்டினது கிடையாது. சரி, இது வரைக்கும் அப்படிதான் வச்சிருக்காங்க எங்க சித்தி. நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு அந்த ஆள் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணோட வாழ ஓடி போயிட்டாரு, அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு ஆளு. ஆமாங்க மேடம். அப்படிங்கிறப்ப அந்த ஆளே திரும்பி வந்து உங்க கால்ல கையில விழுந்திருந்தா கூட, எத்தனை ஒரு மயக்கிற வார்த்தைகளை பேசியிருந்தா கூட, எதுக்காக எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு மறுபடியும் தாலி கட்ட வச்சீங்க? அது பண்ணது மாபெரும் தவறு. ஏன் பண்ணீங்க? சட்டப்படி அதுதான் மனைவி. இது எப்படி மனைவி ஆகும்?
நிச்சயதார்த்தம் பண்ணா 1000 நிச்சயதார்த்தம் நடக்கும். மேடம் இவங்க நிச்சயதார்த்தம் பண்ணா இவங்க கேஸ் புக் பண்ண வாலண்டியரா நிச்சயதார்த்தம் பண்ண ஒரே காரணத்தினால கம்பல் பண்ணி அவரை தாலி கட்ட வச்சு அவருக்கு ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டு இவர்தானே வந்தாரு. இப்ப வந்து நீங்க அத லபோதிபோன்னு அடிச்சுக்கிட்டா இது யார் குழப்பிக்கிட்டு வாழ்க்கைய? உங்க சொந்த பந்தமே சேர்ந்து கெடுதல் பண்ணிருக்காங்க. அவர் சொன்னதோட தான் நாங்க ஒத்துக்கல. அவர் சொன்னா அவர் தப்பு பண்ணிருக்காரு. அந்த பொண்ணுக்கு என்ன பதில்? அந்த பொண்ணு அவரே சொல்லிருந்தாலும் போவீங்க. கல்யாணம் ஆன பொம்பளை மேடம், கல்யாணம் ஆகும் நீங்களே மேடம் சொல்லிருக்கீங்கல்ல, டைவர்ஸ் பண்ணாத கல்யாணம் ஆன பொம்பளை டைவர்ஸ் பண்ணாத பொண்ணு சொல்லுது. நீங்க அவங்க கொடுங்க, proof கொடுங்க. இது என்ன எங்க அந்த யாரு முதல்ல இருக்குதுன்னு சொன்னாங்க. அவருடைய முதல் கணவன் வந்து யாரோ சொல்றது வச்சு பண்ண என்ன முடியாது. வீட்டுக்கார கூப்பிட்டாங்க, நான் இங்கே உட்கார்ந்து சரி நீ அவங்க கூட முதல்ல சொல்றல. வீட்டுக்காரர் யாருன்னு சொல்லுங்க. நான் அப்படி இல்ல, கண்டுபிடிக்கிறோம். நான் என் வீட்டுக்கார கூப்பிட்டாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, சரி நீங்க மேடம். பாத்தீங்களா கல்யாணம் எல்லாம் முதல் வந்தீங்களா, மனைவி இவர் நான் இங்க பண்ணினார்ல. உட்கார்ந்துக்கிறேன். என் வீட்டுக்கார கையில என்ன புடிச்சு குத்துட்டு நான் சரி தாராளமா மேடம். தம்பி நீங்க சொல்லுங்க, எந்த சூழ்நிலையில அந்த பொண்ணுக்கு தாலி கட்டினீங்க? இவங்கலாம் வந்து எங்களை வந்து இது பேக்கிங் பண்ணாங்க மேடம். என்ன சொன்னாங்கப்பா? நீ திடீர்னு உங்களை தூக்கி உள்ள வச்சிருவேன் குடும்பத்தோட, இவங்க கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் சொல்லி சொல்லி உறுதி அன்ட்டு பண்ணாரு. இவங்க வந்து என்ன டார்ச்சர் பண்றாங்க. ஏன் அதுக்கப்புறம் என்னதுக்கு சொல்லி அந்த நிச்சயதார்த்தம் பண்ணனால? ஆமா இந்த பொண்ணு யாரும் ஆனா கட்ட நீங்க அதுக்கு அப்ப வந்து இந்த பொண்ணோட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அது தெரிஞ்சு. இல்ல இல்ல மேடம் தெரியாது. 94 குழந்தை ஆம்பல் பையன் கையில தெரியாது மேடம். அந்த ஊர்லயே நான் இருந்தேன். இந்த பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. இவங்க மேடம். என்ன சொன்னாங்களா அந்த பொண்ணை இல்லையா? நான் பார்த்தது கிடையாது. இதே மோகன் அக்கா தான் வந்து பாத்தீங்களா? உங்க அக்கா, நீங்க உங்க பொண்ணை அக்கா வந்து பார்த்திருக்கீங்களா? இவங்க பார்த்தது சித்தி கிடையாது. கேளுங்க. பார்த்தது மேடம். உன் மருமக மாசமா இருக்குது, 2 புள்ளைங்க இருக்குது, செருப்பால் அப்புறம் அடிப்பேன், சத்தியம் பண்ணு மாரத்தம்மா, சத்தியம் பண்ணு, நாசமா போயிடுவீங்க. இதே நீ காட்டுனா உங்க பிள்ளைங்க 11 வயசு பொண்ணு. அடுத்து அவங்க வீட்டுல அவங்க வீட்டுல வந்து உட்கார்ந்து பேசுவாங்க. என் கால வந்து என் பொண்ணுக்கு தாலி கட்டி விட்டுருங்க. சத்தியமா சொல்றேன், 2 பிள்ளைங்க சாட்சியா சொல்றேன். நான் என் மேல அம்மன் வரும், மாரியம்மா வரும், சத்தியமா சொல்றேன். 2 பிள்ளைங்கள சத்தியம் பண்றேன். பரவாயில்ல, நான் சம்சாரி தான் பிறந்தேன். எப்பவுமே போக முடியல. எங்க அம்மா அப்பா நல்லதான் வச்சுக்கிறாங்க. சரியா? அதுதானே முதல் மனைவி. நீங்க தானே பின்னாடி வந்தவங்க. என்னம்மா பேசுறீங்க? கல்யாணம் பண்ணி இருங்க மேடம். கல்யாணம் பண்ணி எனக்கு மாமியார் வீட்டுக்கு இட்டு போகும்போது இவ இல்ல முதல் மனைவின்னு சொல்றீங்களே, எனக்கு கல்யாணம் பண்ணாங்கன்னு ரெடி ஆச்சுன்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ணிருக்கணும்? எங்க வீட்டாண்ட ஓடியாந்துருக்கணும். எங்க வீட்டுக்காரன் தாலி கட்டிட்டாரு, நீ எப்படி கட்டிப்பன்னு சொல்ல நிறைய ஓடி போயிட்டாங்க. எங்க தெரியுமாமா உங்களுக்கு அவர் ரேவதி கல்யாணம் பண்ணது? என்ன கேட்டுதான் ஒரு ரேவதி கல்யாணம். ஓ அவங்க அம்மா வந்து உங்களுக்கு எடுத்தா? போய் பேசுறா மேடம். கிருஷ்ணால் ஊத்திக்கிறா, தாலி அதெல்லாம் கிடையாது மேடம். தாலி போய் பேசுறா பாருங்க. சத்தியமா போய் சொல்றேன். பேசுறா பாருங்க. என் தங்கச்சிக்கு அவங்க பொண்ணுக்கு என்ன வாழ்க்கை அதை மட்டும் கேட்டு சொல்லுங்க. தங்கச்சி வாழ்க்கைக்கு நான் கேட்க முடியாது. அந்த குழந்தை அவரோட. அதுதான் மேடம். உங்க அந்த குழந்தைக்கு ஏதாவது பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியும்? என் குழந்தை மேடம் நான் பண்றேன். என்ன பண்ணுவீங்க? என்னால முடிஞ்சது. எப்ப பண்ணுவீங்க? இது வரைக்கும் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் 4000 சம்பாதிக்கிறேன் மேடம். கவர்மெண்ட்ல என்னால முடிஞ்சு என்ன ஒண்ணு செய்ய முடியும் நீங்க சொல்லுங்க. கான்வென்ட்ல ஏத்துவார் வண்டியில. அது என்ன சொல்லுது? என் குழந்தை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குது. என் குழந்தை ஒரே குழந்தை. அந்த குழந்தைகள் எல்லாம் இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்குது, இங்கிலீஷ் மீடியம். மேடம் வந்து போவதாலும் நான் செய்ய முடியும். அந்த குழந்தை இப்ப அந்த குழந்தை எதிர வந்தாலும் இது என் குழந்தை தெரியாது மேடம். இவர் யாரு? அப்பா சொன்ன எப்போ சரி மேம் 2 பொண்ணு ஒரு பையன் தான் நினைச்சிட்டு இருக்கேன். சத்தியமா மனசார நான் எப்பவுமே இந்த குழந்தை அதுல ஷேர நீங்களே வளர்த்தணுங்கிறது இல்ல. அவங்க அம்மா கையில கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு வளர்த்துக்கும். அது உங்க வாழ்க்கைக்கு தொந்தரவு, உங்க வாழ்க்கையை பங்கு போட வரல. கிளியரா சொல்லுது. தவறே இருக்கட்டும், 2 பேத்துக்குள்ள வார்த்தைகள் கண்டபடி பேசி இருக்கட்டும், போனது போகட்டுமா. கண்டிப்பா நீ நல்ல பொண்ணா இருக்கீங்க. அது கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க. எவ்வளவு கொடுக்கும்? ஒரு 2000 ரூபாய் கூட கொடுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1000 1500 கொடுக்கலாம். இல்ல மேடம் நான் 1000 சொல்றேன். அது மாதிரி கொடுக்க எனக்கு இருந்துச்சுன்னா கொடுத்துருவேன். எவ்வளவு? 1000 ரூபாய் சொல்றேன். 1000 ரூபாய் சொல்றேன் நான். இப்போ என்னால அதிகமாக வர கொடுத்துருவேன். ஒரு நல்லது கெட்டது, தீபாவளி பொங்கல் அதுக்கு பண்ணுங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு கல்யாணம், ஒரு நல்ல படிப்பு, ஒரு காலேஜ், அப்பவெல்லாம் நீங்களும் அப்பப்ப அப்பா கூட போறதுக்கு விடுங்க. அதை அப்படியே வச்சு அப்படியே பொத்தி வளர்த்தாதீங்க. தப்பு. உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் புருஷனை, அப்பா இல்லாம குழந்தையை வளர்த்துறது பாவம். இனி உங்க வாழ்க்கை இப்படித்தான் முடிவு பண்ணிக்கிங்க. தெரியுதா? இருக்க சூழ்நிலையில சந்தோஷமா வாழ்ந்து பழகுங்க. வேலைக்கு போனீங்கனாலே வருமானமும் வரும், மன நிம்மதியும் வரும். நீங்க சொன்னபடி உங்க வாக்குறுதிப்படி அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. பண்ணிடுறோம். 2 பேரும் சேர்ந்து, நல்ல பொண்ணு உங்க கூட இருக்குது, 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு வழி பாருங்க. நேயர்களே, இவர்களுடைய ரேவதி விஜயலட்சுமியுடைய வாழ்க்கையில இனிமே அமைதி நிலவணும். அதுதான் நம்மளுடைய ஆசை, எதிர்பார்ப்பு. கண்டிப்பா நடக்கும். அது கூடிய விரைவில்.
மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்